I'm Nivita. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பற்றி ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு சைன் எக்ஸ் கர்வ் வந்து நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா இந்த மாதிரி வரைவோம் இல்லையா? இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. இந்த இடத்துல 0, இந்த இடத்துல π/2, இந்த இடத்துல π வரும். ஓகே, திஸ் இஸ் 3π/2, திஸ் இஸ் 2π. அதே மாதிரி இங்கே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக இப்படி வந்து இப்படி போகும். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைன் எக்ஸ் கர்வ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் இங்கே சைன் π/2 வேல்யூ 1 தெரியுமா, சைன் 0 வேல்யூ 0 தெரியுமா, 30 டிகிரி 45 டிகிரி எல்லாமே இந்த இடத்துக்குள்ளே தான் லை ஆயிருக்கு. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கர்வை வரையணும். ஓகேவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல டொமைன், அதுக்கப்புறமேட்டு அதோட ரேஞ்ச் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ நான் சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னா என்ன ஆகுது, சைன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்ற மாதிரி வருது. இதே சைன் இன்வர்ஸ் அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள், அதாவது எந்த வேல்யூக்கு சைனோடது வந்து அந்த ஆங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதா நம்ம சைன் இன்வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் வந்து ஆங்கிள், வேல்யூ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள். ஓகே, பேசிக்காக உங்களுக்கு இப்போ சைன் 30 டிகிரினா 1/2 இருக்குது. அதே மாதிரி சைன் 150 டிகிரியோட வேல்யூவும் 1/2, ஏன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ்னால 1/2. சைன் 390யோட வேல்யூ அகெயின் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும், அதுவும் 1/2. ஓகேவா? இதில் இன்ஃபைனிட் மினி ஆங்கிள்ஸ் இருக்குது சைனுக்கு வந்து 1/2. ஓகேவா? அப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ சொல்கிறது, 30 டிகிரி சொல்கிறதா, 150 டிகிரி சொல்கிறதா, 390 டிகிரி சொல்கிறதா அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வலை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதுதான் நம்ம பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் எனக்கு சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், கொசிகன் இன்வர்ஸ், சிகன் எல்லாத்துக்குமே வந்து அதோட ஓன் பிரின்சிபல் வேல்யூ இருக்குது. சைனை பொறுத்தவரை -π/2லேருந்து π/2 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த ரேஞ்சுக்குள் இதுக்குள்ள, ஓகேவா, இதுதான் உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த இன்டர்வெல்ல உங்களுக்கு ஆக்சுவலி சைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைன் வேல்யூ வந்து ஒரே ஒரு தடவை தான் வரும். ஸோ அதனால் அதுக்குள்ளெல்லாம் காஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம சைன் இன்வர்ஸ் கர்வ் வந்துட்டு நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஆக்சுவலி என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, 0,0 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸில் π/2, இங்கே 1, கரெக்டாக π/2, 1 அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0, இது வந்து இந்த இடத்துல போகும்போது y ஆக்சஸ் -1, எக்ஸ் ஆக்சஸ் வந்து இங்கே -π/2ங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ -π/2, 1. ஓகே, இப்போ நீங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வை வரையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த y ஆக்சஸில் இருக்கு இல்லையா, இந்த 1 -1 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே வந்துடும். 1 -1 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் y ஆக்சஸில் போயிடும். அப்போ 0 இருக்கா, அடுத்தது என்ன இருக்குது, π/2 இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது, π இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது, 3π/2 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது -π/2, -π அந்த மாதிரி வருமா. ஸோ அப்போ இங்கே வந்து -π/2 போடணும். நம்ம y ஆக்சஸோட நெகட்டிவ்ல எக்ஸ் ஆக்சஸோட நெகட்டிவ் போட்டுக்கணும். -π/2, -π, -3π/2 இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் கர்வை ட்ரா பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த பாயிண்ட்ஸை அப்படியே நீங்கள் உல்ட்டா பண்ணுங்கள். உல்ட்டா பண்ணிங்கன்னா என்ன வரும், 0,0க்கு 0,0 தான் வரும். அடுத்தது π/2, 1க்கு 1,π/2ன்ற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது -π/2, 1க்கு 1, இந்த இடத்துல -1 தானே வரும். ஆமாம், இப்போ -1, -π/2ங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பிளாட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, 0,0 அப்படின்னு வருதா, 1,π/2ன்னு சொல்லும்போது 1,π/2ங்கிறது இங்கே இருக்குது. இங்கே -1, -π/2னா -1, -π/2னா இந்த சைடு வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்திருக்கும். ஓகே, இப்படி வந்து ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நமக்கு போகும். அதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலி இங்கே பையில் வந்து அது வந்து இன்டர்செக்ட் ஆகும். கரெக்டாக?
அதுக்கப்புறம் 3π/2 இந்த மாதிரி வரும் நமக்கு. ஓகே, 3π/2 இந்த மாதிரி நமக்கு போகும். அதே மாதிரி 3π/2ல அது ஆப்வியஸ்லி இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அதனால இப்படி போகும். இந்த மாதிரி வரைகிறது தான் நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இதுதான் ஃபஸ்ட்டு. நான் டிராயிங் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு -π/2லேருந்து π/2 வரைக்கும், -π/2லேருந்து π/2 வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸை கொண்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். கரெக்டாக? ரேஞ்ச் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸை கொண்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இப்போ சைன் இன்வர்ஸ் அப்படின்னு குறிக்கிறோம்ல, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து 1:1 இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்மளால் ரேஞ்ச் எடுக்க முடியும். ஓகேவா? அப்போது நம்ம 1:1 அப்படின்னு சொல்லும்போது அது எந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஹாரிசான்டல் டெஸ்ட். இங்கே 1:1 போடும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஹாரிசான்டல் டெஸ்ட். ஓகேவா? ஹாரிசான்டல் டெஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணணும், அது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகணும். ஓகேங்களா? இது 1:1க்கான கண்டிஷன். ஓகே, இதே வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. வெர்டிக்கல் டெஸ்ட்னா என்ன இருக்குன்னா, ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கே. ஓகேவா? அப்போது அப்படி நம்ம ட்ரா பண்ணும்போது, ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மீட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த வெர்டிக்கல் லைன். கரெக்டாக? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், -π/2 to π/2 இந்த ரேஞ்ச்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் டெஸ்ட்லேயும் சரி, ஹாரிசான்டல் டெஸ்ட்லேயும் சரி உங்களுக்கு கரெக்டாக வருமா? ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் இருக்கும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு π/2ல 1 மேக்ஸிமம் வேல்யூ வந்துருச்சு, -π/2ல -1 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரெண்டுமே கிடச்சிருச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே. நீங்கள் -π/2லேருந்து π/2 எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சுல. ஸோ அதனால தான் ரேஞ்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, -π/2 to π/2ன்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டொமைன்னு சொல்லும்போது, ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து டொமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு -1லேருந்து +1 வரைக்கும் வரும். இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிறது இதோட பிரின்சிபல் வேல்யூ. இந்த ரேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்துட்டு -π/2 to π/2ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பிரின்சிபல் வேல்யூ அப்படின்றதுனா என்னென்னா, இதில் உள்ள எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? -π/2லேருந்து π/2 எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு யூனிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து பாசஸ் த்ரூ 0,0 வழியாக பாஸ் ஆகுது. ஓகேவா? அது ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லெஃப்ட் எண்டு பாயிண்ட் என்னது, -1, -π/2. லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் வந்து -1, -π/2. ரைட் எண்ட் பார்த்தீங்கன்னா 1, π/2. ரைட் எண்ட் பாயிண்ட் வந்து 1, π/2. அதே மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு மோனோடானிக்கலி இன்க்ரீஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோனோடானிசிட்டி. மோனோடான் அப்படின்னா என்னது, ஒரே குரலில் பேசுகிறதுன்னு அர்த்தம். அப்போ மோனோடானிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆன் -1, 1 அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி இது வந்து 1:1 ஃபங்க்ஷன், அந்த இன்டர்வல்குள்ளே. ஓகேவா? 1:1 இருக்கும். அதனால் ஆப்வியஸ்லி இன்வெர்ட்டபிள்னால் உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சைனை வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்துட்டு நம்ம மைனஸ் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்க்கு பதிலாக -x அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஆக்சுவலி இது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 0க்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும் அது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது. இங்கே அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு symmetrical about the origin. Okay, odd function na the graph is symmetric about origin. Okay va?
ஆரிஜின் ஓ ஆட் ஃபங்க்ஷன் ஓ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இது கண்டினியூஸ் ஆனதுக்கு, ஓகேவா? இந்த கர்வ் வந்து கண்டினியூஸ். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, இது வந்து டிஃப்ரென்ஷியபிள் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் -1லேருந்து 1 வரைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/√(1 - x²) வரும். இந்த எக்ஸோட ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு -1 <x <1. ஏன்னா ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு ஆகிடும் டினாமினேட்டர். அப்போ வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து டெரிவேட்டிவ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு at x is equal to 0ல ஸ்லோப் வந்து 1, at x is equal to 0ல இப்போ x equal to 0 போடுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா எனக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தானே. 0 போட்டிங்கன்னா ஸ்லோப் வந்துட்டு உங்களுக்கு 1ன்னு கிடைக்குது, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிராஃப் வந்து y is equal to sin x அப்படிங்கிற கிராஃபோட ரிஃப்ளெக்ஷன், ஓகேவா? அந்த கிராஃபையும் நம்ம வரையும் போது, நம்ம அந்த பிரின்சிபல் டொமைன் அதெல்லாம் எழுதும்போது அதை வந்து நம்ம -π/2 to π/2 வரைக்கும் எழுதுவோம், ஓகே? ஆக்சுவலி இந்த புக்கில் பாருங்கள், உங்களுக்கு வந்து sin x கர்வை நம்ம இப்படி வரைவோமா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் கர்வை நம்ம இந்த மாதிரி வரைவோமா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த கர்வ் வந்து இப்படி வந்திருக்கு, இந்த கர்வ் இப்படி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம y = லைனுக்கு அது வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஓகே? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, y = xனா ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம இங்கே ஆப்போசிட்டாக தானே எழுதியிருக்கோம். ஸோ அதனால் y = x அப்படிங்கிற லைனுக்கு வந்து அது சிமெட்ரிக் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இதில் ஆக்சுவலி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த பாருங்கள், ப்ளூ லைன் வந்துட்டு உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, எல்லோ லைன் வந்து சைன் எக்ஸு. ஸோ அப்படியே இந்த ஒரு பர்டிகுலர் இதில் உங்களுக்கு அப்படியே இன்வர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் அது வந்து மிரர் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட இன்வர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சைன் எக்ஸ், ஓகேவா? ஃபைன். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் 15th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வெர்டிக்கலான ஒரு டான்ஜென்ட் at x is equal to 1ல ட்ரா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து ஸ்லோப் வந்து இன்ஃபைனைட் ஆகிடும். இங்கே ஒரு டான்ஜென்ட்டை ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து இன்ஃபைனைட் ஆகிடும் உங்களுக்கு, ஓகேவா? அதாவது வெர்டிக்கல் டான்ஜென்ட்ஸ் at x tends to +or-1ல நீங்கள் பண்ணும்போது ஸ்லோப் வந்துட்டு இன்ஃபைனைட்டாக மாறிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த எண்டு பாயிண்ட்ஸில் வந்து வெர்டிக்கல் டான்ஜென்ட் வர மாதிரி வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறதோட விஷயம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இதுதான் நம்ம பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம், ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் 15 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ.